ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி எக்ஸைஸ் 1.5ல் 9th செம்லேருந்து பார்க்கலாங்களா? பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. லெட் எஃப் இஸ் ஈக்குவல் டு -1,3 0, -1 2, -9 be a linear function from z into z, find f of x. அதாவது எஃப்ங்கிற கண்டிஷன் கொடுத்துருக்கிறப்ப, அதாவது லீனியர் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஆமாங்களா? ஸோ இப்போ வாட் இஸ் த லீனியர் ஃபங்க்ஷன்? அதாவது y இஸ் ஈக்குவல் டு ax ப்ளஸ் பி அப்படிங்கிறது எனக்கு ஒரு லீனியர் ஃபங்க்ஷன். அதாவது என்னவா இருக்கும் அப்படின்னா, வித் டிகிரிங்கிறது எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 1ங்கிறது எனக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு -1,3, அதாவது எக்ஸுங்கிறது -1னும் ஒய்ங்கிறது 3னும் இந்த ஈக்குவேஷனில் நான் போய் அப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ அப்ளை பண்ணுங்கள். 3 ஈக்குவல் டு a இன்ட்டு -1 ப்ளஸ் பி அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இது ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி சிமிலாரிட்டி அடுத்து போடுங்க. 0, -1. அப்போ இதே மாதிரி இதே ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுங்கிறது என்னவாக இருக்கும்? 0வா, ஒய்ங்கிறது -1ஆக இருக்கும். ஆமாங்களா? ஸோ இதில் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா -1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 0 ப்ளஸ் பி அப்படின்னு வரும். ஆமாங்களா? ஸோ அப்போ பியோட வேல்யூ எனக்கு என்ன வருதுமா? -1 அப்படின்னு எனக்கு வருது. ஆமாங்களா? இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை போய் நான் அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 3 ஈக்குவல் டு -a ப்ளஸ் பிங்கிறது தான் எனக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஆமாங்களா? அப்போ 3 ஈக்குவல் டு -a, பியோட வேல்யூ என்னது? -1. -1 இந்த பக்கம் வந்தால் என்ன ஆகும்? எனக்கு +1ன்னு வரும். ஆமாங்களா? ஸோ இப்போ 3 + 1 is equal to -a அப்போ -a is equal to 4. அப்போ a ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? -4 அப்படிங்கிறது கிடைக்கும். ஆமாங்களா? ஸோ இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு கிடைச்சிருச்சு, பியோட வேல்யூ எனக்கு கிடைச்சிது. ஆமாங்களா? ஸோ இப்போ என்னோட லீனியர் ஃபங்க்ஷன், அதாவது என்னோட ரெக்கர்டு லீனியர் ஃபங்க்ஷன், அப்போ the linear function என்ன நம்ம சொல்லிடலாம். இந்த ஈக்குவேஷனை போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். therefore the linear function is y is equal to ax plus bங்களா? y is equal to ஏங்கிறது என்னது? -4x, bங்கிறது எனக்கு என்னது? -1. இதுதான் என்னோட ரெக்யர்ட் லீனியர் ஃபங்க்ஷன். ஓகேங்களாமா? ஸோ இப்போ 10th சம் போலாங்களா? வாட் இஸ் த 10th சம்? என்னது? இன் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட் தியரி a circuit c of t is called a linear circuit if it satisfies the superposition principle given by c of at1 plus bt2 equal to a into c of t1 plus b into c of t2 where a comma b are constant. So the circuit c of t equal to 3t is linear. அதாவது LHS is equal to RHS இந்த கண்டிஷன் ஈக்குவலாக இருக்கிறப்ப c of t is equal to 3t அப்படிங்கிறது நான் லீனியர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நான் ப்ரூஃப் பண்ணணும். ஓகேவாம்மா? ஸோ இப்போ இதை நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு. c of at1 plus bt2 is equal to AC of T1 plus BC of T2 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? ஸோ அப்போ இதில் வந்து C of Tங்கிறது என்னென்னு கொடுத்துருக்காங்க? எனக்கு 3T அப்படின்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆமாங்களாமா? ஸோ இப்போ நான் இது எடுத்துக்கிட்டேன். லெட் C of Tங்கிறது நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, லெட் C of Tங்கிறது 3T அப்படிங்கிறது நான் லெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ LHS சைடு மட்டும் எடுத்துக்கிறேன். LHS சைடு என்னது நம்மளுக்கு? LHS சைடு C of AT1 plus BT2 இதுதான் எனக்கு LHS சைடு. இதை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா C of T. C of T என்னது எனக்கு? 3T. அப்போ 3Tங்கிற இடத்துல என்ன இருக்குது? AT1 plus BT2 தான் எனக்கு Tங்கிற இடத்துல இருக்குது. அப்போ C of T நான் 3Tன்னு எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? இப்போ இந்த 3 நம்ம உள்ள மல்டிபிள் பண்ணலாமா? பண்ணனா என்ன கிடைக்கும்? 3AT1 ப்ளஸ் 3BT2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஆமாங்களா? ஸோ இப்போ LHS சைடில் நான் போடுறப்ப எனக்கு இந்த ஆன்சர் வருது. இதே மாதிரி இப்போ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. அதாவது RHS சைடு நான் எடுத்துக்கிட்டேன். RHS சைடு என்ன இருக்குது எனக்கு? AC of T1 ப்ளஸ் BC of T2. ஆமாங்களா? ஸோ இப்போ இந்த இது நான் இதே மாதிரி எடுத்துக்கிறேன். A C of T என்னதுமா நம்மளுக்கு? 3T. அப்போ இங்கே C of T1 இருக்குது. இது என்ன எழுதலாம்? 3T1ன்னு எழுதலாங்களா? அதே மாதிரி B இது என்ன எழுதலாம்? 3T2ன்னு எழுதலாம். அப்போ இது மறுபடியும் என்ன வரும் எனக்கு? 3AT1 ப்ளஸ் 3BT2 அப்படின்னு எனக்கு வரும். ஆமாங்களாம்மா? ஸோ இப்போ எனக்கு LHSும் RHSும் எனக்கு எப்படி இருக்குது? எனக்கு பாருங்கள், 3AT1 ப்ளஸ் 3BT2 அதே தான் எனக்கு LHS சைடும் RHS சைடும் எனக்கு ஈக்குவலாக இருக்குங்களா? அப்போ இதுலேருந்து ஃப்ரம் 1 and 2லேருந்து நான் என்ன சொல்லிடலாம்? C of T is equal to 3Tங்கிறது என்னன்னு சொல்லிடலாமா? இஸ் அ லீனியர் அப்படின்னு நான் சொல்லிடலாம். ஓகேங்களாம்மா? புரிஞ்சுதுங்களா? ஸோ இப்போ எக்ஸசைஸ் 1.5 இப்போ கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்களா? ஸோ இப்போ யூனிட் எக்ஸசைஸ் இருக்குது இல்லைங்களா? அதில் ஒரு 4 சம் இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களாம்மா? ஸோ பாருங்கள். ஸோ யூனிட் எக்ஸசைஸ் 1ல் if the ordered pair
x square minus 3x, y square plus 4y and minus 2, 5 are equal. Then find x and y அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது x square minus 3y அப்படிங்கிற கண்டிஷனும் x square minus 3x and y square plus 4y அப்படிங்கிறதும் minus 2, 5 ஈக்குவலாக இருக்கிறப்ப எக்ஸும் ஒய்யோட வேல்யூ நான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஆமாங்களா? ஸோ இப்போ பாருங்கள், அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x y ஸ்கொயர் ப்ளஸ் 4y இந்த பேரும் எனக்கு -2, 5 நான் என்னவா இருக்கிறப்பையும் எனக்கு ஈக்குவலாக இருக்கிறப்ப இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x இஸ் ஈக்குவல் டு -2 அப்படின்னு ஒரு இது எடுக்கலாம். அப்போ இதை எப்படி எடுக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 நம்ம எடுக்கலாங்களா? ஸோ இதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். அப்போ 2வை நான் ஃபேக்டரைஸ் பண்ண என்ன கிடைக்கும் எனக்கு, 2வை -2 இன்ட்டு -1, அதாவது மல்டிபிள் பண்ணுறப்ப +2 ஆட் பண்ணுறப்ப -3. அப்போ எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், எக்ஸ் மைனஸ் 2 x minus 1 is equal to 0. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னமா கிடைக்குது, 1, 2 அப்படின்னு எனக்கு ரிசல்ட் கிடைக்குது. இதே மாதிரி இப்போ இது எடுங்க, y ஸ்கொயர் ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 5. அதாவது இதையும் நான் ஈக்குவலைஸ் பண்ணுறேன். அப்போ y ஸ்கொயர் ப்ளஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எழுதலாம். ஆமாங்களா? அப்போ அதே மாதிரி -5 இந்த டேர்மை வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். எப்படி பண்ணலாம், நம்ம 5 1s are 5 ஓகேங்களா? ஆனால் எனக்கு மல்டிப்பிளில் -5ன்னு வரணும், ஆடில் வந்து பண்ணுறப்ப +4ன்னு கிடைக்கும். அப்போ 5 இன்ட்டு -1 -5, 5 ப்ளஸ் -1 +4. ஆமாங்களா? அப்போ என்னோட ரிசல்ட் எனக்கு இங்கே எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள், y + 5ன்னு ஒரு ரிசல்ட்டும் y -1ங்கிற ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். ஆமாங்களா? அப்போ ஒய்யோட வேல்யூ என்னடா கண்ணா கிடைக்குது, -5, +1 அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடைக்குது. பார்த்துக்கோங்க, இந்த ரெண்டு இதுவும் பேரும் ஈக்குவலாக இருக்கிறப்ப என்னோட எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவலைஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், எக்ஸோட ஆன்சரும் ஒய்யோட ஆன்சரும் என்ன பண்ணிட்டோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆமாங்களாமா? இப்போ செகண்ட் சம் போலாங்களா? பாருங்கள், த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross A has 9 elements among which -1, 0 and 0, 1 are found. Find the set A and the remaining elements of A cross A. அதாவது எனக்கு ஏங்கிற செட்டு எடுக்கிறப்ப இந்த 2 எலமெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இதை 2 ஃபவுண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. மீதி இருக்கிற ரிமைனிங் எலமெண்ட்ஸை A cross A பேஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன். இந்த பேரு 0 இருக்குது, -1 இருக்குது, 1 இருக்குது. அப்போ ஏங்கிறது எனக்கு என்னவாக இருக்கும், -1 0 1. இதுதான் என்னோட வேல்யூவாக எனக்கு இருந்திருக்கும். ஆமாங்களாமா? ஸோ இப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, A cross A. அப்போ A cross Aனா இது ஏதான் நான் என்ன பண்ணணும், நான் 2 டைம் நம்ம எழுதணும். ஆமாங்களா? ஸோ இப்போ ஏங்கிற செட்டு இது இருந்ததுன்னா A cross A, நம்மளுக்கு ஆல்ரெடி A cross A எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம பார்த்துருப்போம். ஆமாங்களா? ஸோ இப்போ இதை போடுங்க நீங்கள், அதாவது ஃபஸ்ட் டேர்ம் எடுத்து இந்த மூணையும். அப்போ -1, -1, -1, 0, -1, +1. அடுத்து 0, -1, 0, 0, அடுத்து 0, 1. அண்டு நெக்ஸ்ட்டு 1, -1, 1, 0 அண்ட் 1, 1. ஓகேங்களா? ஸோ அப்போ எல்லாத்தையுமே நம்ம பண்ணிட்டோமா, நம்ம பாருங்கள் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் எனக்கு இருக்குது பாருங்கள், 9 எலமெண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 9 எலமெண்ட்ஸ் வந்துருச்சு. அதில் ஏற்கனவே கண்டுபிடிச்ச எலமெண்ட் என்னென்னமா நம்மளுக்கு -1, 0வும் 0, 1ம் தான் எனக்கு ஏற்கனவே ஃபவுண்ட் அவுட் பண்ண எலமெண்ட்ஸு. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் தானே நம்மளை கேட்டிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இன் A cross Aல போடுங்க. ரிமைனிங் எலமெண்ட்ஸ் போடுங்க. என்னென்ன வரும், -1, -1, அடுத்து -1, 1, 0, -1, 0, 0, அதுக்கடுத்து 1, -1, 1, 0 அண்ட் 1, 1. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிமைனிங் எலமெண்ட்ஸ். புரிஞ்சுதுங்களாமா? இப்போ அடுத்த சம் போலாங்களா? பாருங்கள், அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு f(x)ங்கிற கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. அதில் √x - 1 அண்டில் x greater than 1னா x greater than or equal to 1 அண்டு 4ஆக இருக்கிறப்ப x less than 1. ஃபைண்டு என்னென்ன நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, f(0) ஃபைண்ட் அவுட் பண்ணுமா, f(3) ஃபைண்ட் அவுட் பண்ணும், அண்டு f(a+1) அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுமா. சரிங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு f(0) ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். சரிங்களா? f(0) அதாவது 0 என்னவாக இருக்கும், 1 விட லெஸ் தென்னாக இருக்கும். ஆமாங்களா? அப்போ f(0) என்னவாக தான் வரும், நம்மளுக்கு 4 அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும்.
வரும். ஸோ கொடுத்துருக்கிற கொஸ்டின்லேருந்து நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஆமாங்களா? அடுத்து என்ன இருக்குது? எஃப் ஆஃப் த்ரீ. எஃப் ஆஃப் த்ரீ என்னது? கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1ல் தான் இந்த ஃபார்மில் தான் வரும். அதாவது அப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் இந்த ஃபார்மேட் தான் நம்ம எடுத்துப்போம். அப்போ எக்ஸுங்கிறது இங்கே எனக்கு என்னவா கண்ணா இருக்குது? 3யாக இருக்குது. அப்போ 3 மைனஸ் ஒன்றுன்னு போட்டேன் அப்படின்னா என்ன வரும் எனக்கு? √2. இதுதான் எஃப் ஆஃப் த்ரீயோட ஆன்சர். ஓகேங்களா? இப்போ தேர்டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் ஒன்று. இதில் பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏங்கிறது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 தானா? அப்போ எந்த ஃபார்மில் இருக்கும்? ஃபஸ்ட்டு ஃபார்மில் தான் இருக்கும். அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒனில் தான் இருக்கும். அப்போ எக்ஸுங்கிறது எனக்கு இங்கே என்னது? ஏ ப்ளஸ் ஒன். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் ஒன் இருக்குது. அப்போ ப்ளஸ் ஒன்னும் மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன வரும் எனக்கு? √a அப்படிங்கிற ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற கண்டிஷனில் இருந்து ஆன்சர்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்களா? இப்போ ஃபோர்த்து கொஸ்டின் போகலாங்களா? ஃபோர்த்து கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? லெட் ஏ ஈக்குவல் டு 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 கொடுத்துருக்காங்க. எஃப்ங்கிறது a டெங்ஸ் டு n. டிஃபைன் பை எஃப் ஆஃப் என்னங்கிறது த ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? The of n belongs to a, right? F as a set of ordered pairs and find the range of f. அதாவது ப்ரைம் ஃபேக்டர்ஸ் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதுக்கு? இந்த கொடுத்துருக்கிற கண்டிஷனுக்கு கண்டுபிடிச்சி அதில் ரேஞ்சை நான் ஃபார்ம் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஏங்கிறது நம்மளுக்கு என்னடா கண்டா கொடுத்துருக்காங்க? என்ன கொடுத்துருக்காங்க? 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இதுதான் எனக்கு ஏ கொடுத்துருக்காங்க. ஆமாங்களா? இதில் எஃப்ங்கிறது டெங்ஸ் டு ஏ டெங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க. எஃப் இஸ் ஃப்ரம். இப்போ நான் இதில் வந்து எனக்கு எஃப் ஆஃப் என்னங்கிறது ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதுக்கு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் பாருங்கள். என்னென்ன அப்படின்னா 9க்கு என்னவா இருக்கும்? 3 தான் எனக்கு இருக்கும். ஆமாங்களா? 10க்கு என்னவா இருக்கும்? 5. அப்போ இதனோட ப்ரைம் ஃபேக்டர் அப்போ ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணுங்கள். 11க்கு என்னவா தான் இருக்கும்? 11ஆக தான் இருக்கும். 12க்கு என்ன இருக்கும் ப்ரைமு? 3 வரலாம். ஆமாங்களா? அடுத்து 13க்கு என்னவா தான் இருக்கும்? 13ஆக தான் இருக்கும். 14க்கு 7. அதுக்கடுத்து 15க்கு 5. அடுத்து 16க்கு என்ன வரலாம்? நம்மளுக்கு 2 போடலாங்களா? அதுக்கடுத்து 17க்கு என்ன வரும்? 17 தான். அதாவது கொடுத்துருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் ப்ரைம் நம்பர் என்னவா வரும் அப்படிங்கிறது. ஆமாங்களா? அப்போ என்னோட ரேஞ்ச் நீங்கள் சொல்லுங்கள். செகண்ட் எலமெண்ட் தான் ரேஞ்ச் அப்படிங்கிறது தெரியுமா? அப்போ என்னென்ன இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 5 இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது, 13 இருக்குது, 17 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட ரேஞ்ச். இப்போ இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ரிமைனிங் சம்ஸை நாளைக்கு பார்க்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூம்மா.